விட்டுட்டு பொறக்காளி பக்கம் எல்லாம் வாசல் கூட்ட சீமார் வச்சு எல்லாம் கூட்டி விட்டுட்டு வெளியே சாணி போட்டு விட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் மாப் போட்டு நல்லா தண்ணி வச்சு நல்லா வீடெல்லாம் நீட்டா தொடச்சு விட்டுடி சரியா? என்னத்தா மழை வேற வர மாதிரி இருக்குது, இப்போ போய் சாணி போடுங்கிறீங்க? அதெல்லாம் எதுக்கு? வீடு வேணாம், சும்மா தொடச்சு விட்றா. அதெல்லாம் வர மாதிரி தான் இருக்கும், வந்தாதான் வரும். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்து வேலையாகுமா? வந்து சாணி போட்டு விட்டுரு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற. அது என்னமோ என்னது, அது என்னடா பூஜை பண்ணுவாங்களாமா, அது என்னது வரலட்சுமி பூஜையாமா, அதெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுரு சரியா? என்னது வரலட்சுமி பூஜையா? அதுக்கு நமக்கு என்னத்த சம்மந்தம்? நம்ம என்ன பூஜையா பண்ண போறோம்? அதெல்லாம் உண்மையே இல்லையில. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும்? இவ்வளோ நாள் ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி அமாவாசை, ஆடி 18ன்னு சொல்லி ஆடி மாதம் பூரா நீ சாணி போட்டு வலிக்க வச்சிங்க. இப்போ என்ன சும்மா பூஜை கீச்சங்கிறீங்க? அதை நான் எப்போ பண்ணவே மாட்டேனே, நானே அடுத்து வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேன். இதுக்கு எதுக்கு இப்போல்லாம் நம்ம வீட்டில் போய் பண்ணிட்டு அதெல்லாம் அன்னைக்கு சாணி போட்டது நல்லா தான் இருக்குது. இப்போ எதுக்கு மறுக்க போட சொல்றீங்க? வேண்டாத்தா, விடுங்கத்தா, வீடு மட்டும் சும்மா தொடச்சிக்கலாம். ஏண்டி ஊருக்குள்ள எல்லாரும் சாணி போட்டு வலிச்சிட்டு இருக்காங்க, இவ வலிக்க மாட்டாளாமா? நான் சாமி கும்பிட்றோமோ இல்லையா, எல்லாத்தையும் வலிச்சு விடு. அதான் காளியம்மா வீட்டில் தான் இந்த வாட்டி எதுவும் பூஜை எல்லாம் பண்றாங்களாமா. அவன் நேற்று எல்லாம் சொல்லிட்டு தான் போனா. அதான் எனக்கு தெரியும், இல்லாட்டி இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? நான் அதெல்லாம் பாக்குறதே இல்லை. எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டுல. நீ இருந்து வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணு. நான் சுப்பாய் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். நான் வெளியே போகலான்னு பார்த்தா எனக்கு வீட்டு வேலையால என்ற தலையில கட்டிட்டு நீங்க போடுறேங்கிறீங்க. என்னத்த நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யலாம்ல? நீங்க வேணா சாணி வெளியே போடுறீங்களாப்பா? நான் வேணா வீடு சும்மா அப்படியே தொடச்சு விட்றேன். செய்யலாம் 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். 3 நேரம் சோறாக்குறதுக்கு நீ தானே வந்து செய்யற. அப்ப நீ வந்து சேர்ந்து செய்யறியாடி? கேட்கறா வருது. இவ கூட சேர்ந்து நான் வேலை செய்யணுமாமா? செய்யறதே இந்த உருப்படியான இந்த 2-3 வேலை தான். அதை கூட நீ ஒழுங்கா செய்ய மாட்டியா? இவ கூட நான் வந்து உட்காந்து இவளுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நானு. ஏன் அம்மனி நேற்று மாதிரி எங்க போய் ஏதோ விற்கிற போகணும் ஏதாச்சும்? இன்னைக்கு ஏதாவது ஆஃபர் இருக்குதா விற்கிறவனுக்கு? வர சொல்லி இருக்கிறாங்களா? அதுக்கு தான் இப்படி பேசிட்டு இருக்கிறியா வெளியே போறக்கு? ஒழுங்கா வீட்டுல இருந்து வீட்டு வேலையை முதல்ல பாரு. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நான் தான் சொன்னால அங்கே ஒரு பாட்டிக்கு தான் உதவி செய்ய போயிருந்தானே, திரும்ப அதை போய் பேசிட்டு இருக்கிறீங்க. சரி எடுங்க. என்ன இந்த வீடு தொடுக்கணும் அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன். போ, நான் பேசுறது போங்க, நீங்கள் கிளம்புக்கு முதல்ல. இங்கே இருந்தாலே எனக்கு வேலை செய்யவே தோண மாட்டேங்குது. பாக்குறேன், நான் வீட்டுல இருந்தா வேலை செய்ய மாட்டேன், நான் வெளியே போயிட்டு செய்வியாப்போ? சரி அப்ப நான் சும்மா வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். பார்க்கலாம் நீ எவ்வளவு நேரத்துல என்னென்ன வேலை செஞ்சு கொடுத்து தள்ளுறேன்னு. நான் வந்து பாப்பண்டி, ஏதாவது ஒன்னும் செய்யாம இருந்தது அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு. இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இன்னும் வேலை இருக்குது. பையனோட துணியெல்லாம் வேற துவைக்கணும், அதை நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். எனக்கு துணி துவைக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. சரி, அதுக்கு வேணும் ஒரு ஆள் போட்டு சம்பளம் கொடுத்து துணி துவைக்க சொல்லலாமா? அந்த சம்பளத்தை எனக்கு கொடுத்தாதான் நான் துவைச்சு போடுவேனே. அதை கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறீங்களே. காசை பற்றி பேசினாலே அம்மாவும் மகனும் ஓடிடுறீங்க. நான் என்ன வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு சம்பளமா கொடுக்குறீங்க? நான் ஓடி மாடி எல்லா வேலையும் செய்யறதுக்கு. சரி. அப்ப இது உங்க வீடு இல்லையா? பாக்கையா இருக்கறியா? அப்புறம் சம்பளம் கொடுத்தாதான் உங்க வீட்டு வேலை நீ பாப்ப, அப்படிதானே? ஆமா, என்னோட வீடுன்னு சும்மா வாயில சொல்லி என்ன பண்றது? என்ற பேர்லயே எழுதி வச்சிருக்கீங்க, எல்லாம் உங்க பேர்ல தான் வச்சிருக்கீங்க. என்னமே என் வீடு ஆமா, என் பேர்ல எழுதி கொடுங்க, அப்புறம் என் வீடுன்னு சொல்றேன். கிளவிக்கிட்ட வீட்டை எழுதி கொடுன்னு சொன்னது ஒன்றும் சொல்லாமல் எப்படி தெரிச்சுட்டு ஓடுது பாரு. சரியான ஓட்டமாக ஓடுது. வயசானாலும் ஓட்டத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்ம கூட இப்படி வேகமாக ஓட மாட்டேமாட்டிருக்குது. நீ இது வேற வந்து அதை சைடு இது செய்யலாம் புலம்பி தள்ளுமா கருமத்தர். நமக்கு வந்து ஐயோ எதுக்குதான் பொண்ணா பிறந்தோமோ. நம்ம அப்படி ஃபீல் பண்ணதும் இல்லை. என்ன பண்ணுறது? இந்த வீட்டு வேலையிலேருந்து தப்பிக்கிறலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே. அப்பா எப்படியாவது நம்மளை சிக்க வச்சிருது. வீடு கூட்டிட்டு துடைக்கலாமா இல்லாட்டி அப்படியே துடைக்கலாமா? ஒரே யோசனையாக இருக்குதே. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று தான் கூட்டணும், இன்னைக்கு இது கூட்டிட்டு கூட்டினா அது வேறு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். எல்லாம் கூட்டிட்டு துடைக்கணும்னா டென்ஷன் ஆகுது. பேசாம தண்ணி வச்சு கழுவி சொன்ன மாதிரி ஒரு தொடச்சு மட்டும் விட்டுடலாம். போதும் போ. இந்த பாக்கெட்டு மாப்பெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வரணுமா? அது வேறு அந்த மூலையில் கொண்டு போய் வச்சேன் தெரியலே. பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். அப்படியே போதுன்னு விட்டுட்டேன். தயிர் வேற இருக்குது. நீ வேற என்னத்தை செய்யறது போ. நான் ஒருத்தி என்னத்தை சாப்பிட போறேன். ஓ அப்படியா? என்ன முருங்கால ஏதோ கருவாடு போட்டு வச்சியா இல்ல சும்மா அப்படியே வச்சிருக்கிறியா? ஏன் சுப்பு கருவாடெல்லாம் போடல ராமாயி. கருவாடே இல்லை வீட்டில். சந்தைக்கு ஏதாவது போகணும் வாங்கிட்டு வரணும். அது வார அன்னைக்கு மறந்துட்டேன் வாங்கணும்னு நினைச்சா மறந்துட்டு வந்துட்டேன். அது அடுத்த வாட்டி போறப்ப வாங்கி வைக்கணும். கருவாடு இருந்ததுன்னா ஏதோ பழைய சோத்து கூட வறுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அது அன்னைக்கு வீட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு வாங்காம வந்துட்டேன். அடுத்த வாட்டி போனா இந்த வாரம் போகல, அப்போ வாங்கிட்டு வருவோம்னு மறக்காம. சரி சுப்பு சந்தைக்கு போறக்கு சொல்லு, நானும் வரேன். நானும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கணும். சரி ராமாயே.
நீங்க போனீங்கன்னா எனக்கு ஒரு பொருள் கொடுங்கடி, நானும் வரேன். யாரங்க உனக்கு நல்ல சின்ன பிள்ளைய வாங்கிட்டு வந்து தருவாளே, அப்புறம் என்ன? ஆமா வாங்கிட்டு வந்து தரா, நீ தான் வாங்கி வைக்கணும், அவ வாங்கிட்டு வரல. ஏடி சுப்பு நீ வேற, நம்மன்னு சொன்னா அந்த கலவை ஒன்று வாங்கிட்டு வருவா. அவளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்குவா. வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்க தெரியாது. நீ வேற. சரியா சொன்னாங்க. என்ற வீட்டுல ஒருத்தி இருக்கிறாளே, அவளும் அப்படிதான் பண்ணுவா. நம்ம ஏதோ ஆக்கறக்கு வைக்கிறக்கு, நம்ம ஏதோ வீட்டு செலவுக்கு சாமான ஏதாவது தீர்வது வாங்கிட்டு வானா அதை பண்ண மாட்டாளுங்க. அவளுங்களுக்கு என்ன மேக்கப் பண்றதுக்கு இருக்குது, அதை பண்ணணும், இதை வாங்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் வாங்குறாங்க. நாங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். என்ற வீட்டுல இதே தான் நடக்குது. அது மீறி சொன்னோம்னா நம்ம என்ன சொல்றோமோ அது மட்டும் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதுலயே பார்த்து ஏடா கூடமே அதையாவது பண்ணிட்டு வருவாளுங்க. அடா என்ன கிளவிங்களும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்களா இருக்குது. மாநாடு போட்டு வச்சிட்டு இருக்குது இந்நேரத்துக்கு. இந்த வழியில போனால் சரிப்பட்டு வராது. நம்ம ரூட்டை மாற்ற வேண்டியதுதான். வந்த வழியிலே பேசாம திரும்பி போயிடலாம். அக்கட போய் குறுக்கா சந்தில் போந்து போயிடலாம். தேவையில்லாம இந்த பக்கம் வந்தோம்னா இந்த கிளவிங்க கூப்பிட்டு எதையாவது நம்மளை நோண்டிட்டு இருக்குங்க. இந்த கிளவி வேற வீட்டில் அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யிட்டு வந்தது. நம்மளும் சும்மா உப்பு கதை இதுன்னு ஏதோ பண்ணி விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே முடிச்சிட்டியா, அதை பண்ணி இதை பண்ணுன்ட்டு நொட்டு நொசுக்குன்ட்டு கம்மனு இப்படியே போயிடலாம். சண்டையே பறக்கிறார். சின்ன பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வச்சு பார்க்கலாமா, அவ எங்கே இருக்கிறான்னு வேற தெரியல. யார் அது? இவளா? ஹலோ சொல்லுடி. என்னடி அதிசயமா இருக்குது. ஃபோன் பண்ணது ரிங் சவுண்ட் கூட கேட்கல, அதுக்குள்ள ஃபோன் அட்டன் பண்ணிட்டா. ஃப்ரீயா தான் இருக்கிறியா? என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்கடி இருக்கா? நிலா, எங்க வீட்டில் தாண்டி இருக்கிற. நீ என்னடி பண்ணிட்டு இருக்கிற? கொஞ்சம் வீட்டுக்கு வரையாடி. எதுக்குடி நான் வீட்டுக்கு வரணும்? நான் வீட்டுக்கெல்லாம் வரல. அங்க தெருமுக்குள்ள நிக்கிறா, நீ வெளிய வா. ஏ வாடி, நான் உனக்கு ஒன்று வச்சிருக்கிற சாப்பிட்றதுக்கு வா. நீ ஒன்னும் சாப்பிட தர வேண்டாம், நான் வரல. என்ன சொன்னாலும் வர மாட்டேங்கிறா. ஏய் உன்னோட ஃபேவரேட் டி. அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் அத்தை வீட்டில் வேற இல்ல வா. உங்க அத்தை வீட்டுல இல்லன்னு எனக்கே தெரியும் சின்ன புள்ள. ஏய் என்னடி உனக்கு தெரியுமா? எங்கள் அத்தை போனது பார்த்தியா நீ? உங்க அத்தை போனதை பார்க்கல. உங்க அத்தையும் இந்த இருக்கிற கிழவிங்க எல்லாம் சேர்ந்து இங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. எங்க வீட்டு கிழவி தான் அதுல இருக்குது. நானே இப்பதான் பார்த்துட்டு அந்த வழியில போகக்கூடாதுன்ட்டு திரும்பி இந்த குறுக்கா சந்தில வந்துட்டு இருக்கிறேன். நான் அதான் சரி உனக்கு ஃபோன் அடிச்சு என்ன பண்றேன்ட்டு. சரி வா வா, அப்போ வேணா வீட்டுக்கு வா. எதுக்குடி வாவான்னு கூப்பிடுற? ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிறியா? நான்லாம் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் பார்த்துக்கோ. இப்போதான் என்ற வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போதான் லொக்கு லொக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறேன். நீ ஏதாவது நீ சொன்னீங்கன்னா என்னால முடியாதுடி. சரி நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் நானே முடிச்சுட்டேன். நீ சும்மா வந்து உட்காரு கம்பெனிக்கு, அது போதுவா? சரி நீ வர இரு. இவ வீட்டுக்கு கூப்பிட்டாலே வாவான்னு சொன்னாலே நமக்கு பயமா இருக்குது போகக்கூடாதுன்னு. எதுக்கு கூப்பிடுறா? ஆமா கேள்விப்பட்டியாரங்க ஏறாமையே, உனக்கு தெரியுமா? அந்த சீதா இருந்தாளா, தங்கச்சிக்காரி ஒருத்தி வந்திருக்கிறாளா இங்க ஊர்ல இருந்து? ஆமா சுபு, அதான் அன்னைக்கு தான் பேசிட்டு இருந்தப்ப தானே வந்தது. அட ஆமா, அது என்ன புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டாலாமா, கேள்விப்பட்டியா? என்னடி சுபு சொல்ற? புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டாளா? அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. அடுத்த நாள் அந்த பையன் ஏதோ வந்த மாதிரி இருந்தது. சின்ன பிள்ளை கூட சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அந்த பொருளா சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்குது. அதான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்பாளாமா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. நான் காதுல கேட்டேன், அதான் சொன்னேன். என்னடி சொல்ற சுப்பு? ஏன்னம்மா நான் என்ற மருமகிட்ட கேட்டப்போ சரி அவதான் அவ குழந்தையக்காரி ஒருத்தி 4 மாசமாச்சே, குழந்தை பார்க்குற டைம் ஆச்சு. சரி அந்த அக்கா ஒருத்தி என்ன பண்றது, நம்ம தங்கச்சி வர சொல்லி இருக்குது, அதனாலதான் வந்திருக்குது, கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கு குழந்தை பார்க்குற வரைக்கும் அப்படின்ட்டு என்ற மருமக சொல்லிட்டு இருந்தா. என்னடி ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்றீங்க? அடியே சின்ன புள்ளா. வானிலா வா வா உள்ள வாடி. அதானே பார்த்தேன். ஏடி சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையில முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்பதான் என்னமோ வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீடு மாப் போட்டுட்டு கிரியாட்டு இருக்குது. ஒரு சின்ன திருத்தம், வீடெல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணல, வெறும் தம்மா தண்ணி வச்சு மாப்பு மட்டும் தான் போட்டுட்டு இருக்கிறேன். ஆமா இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகி போச்சு. உள்ள எல்லாம் தொடச்சாச்சு. இதை இந்த ஏரியா மட்டும் தான் இருக்குது. இதை மட்டும் சும்மா லைட்டாக அப்படியே ஒரு தொடச்சு விட்டுட்டா முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ற பையன் துணியெல்லாம் கொஞ்சம் இருக்குதாமா, அதை கொஞ்சம் துவைக்கணும். பத்தாவதுக்கு இந்த கிளவி வேற சாணி போட்டு வலிக்கு சொல்லி போயிருக்குது. அதை வேற பண்ணணும். இல்லாட்டி அதுக்கு வேற வந்து எதையாவது கத்திட்டு திட்டிட்டு கிடக்கும். அதை என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏடி இத்தனை வேலை வச்சுட்டு வேலை முடிச்சாச்சுன்னு கூப்பிட்டியா கேனியா? சரி சரி நீ அப்ப இருக்கிற வேலையெல்லாம் பாரு, நான் கிளம்புறேன். ஏய் என்னடி பொஸ்குன்னு இப்படி சொல்ற? கொஞ்சம் இரு. இல்ல சின்ன பிள்ளை நான் கிளம்புறேன். ஏய் இருடி போலாம், ரொம்ப பண்ணாத. இரு, எங்க அத்தை பணியாரம் என்னமோ சுட்டு வச்சிருக்காங்க, கொண்டு வர 2 பேரும் சாப்பிடலாம். இரு. ஏய் போடி 2 பணியாரத்துக்கு வீங்கிட்டு ஆசைப்பட்டு தின்னுட்டு நீ சாணி போட்டு வலிக்கு சொல்லிடுவா. நம்மளால முடியாது. நானும் இப்பதான் இடுப்படைய எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் வேலை பார்த்துட்டு வரேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இரு, பயப்படாத. சாணி போட்டெல்லாம் வலிக்க வேண்டாம். அதுக்கு ஒன்றாகும். ஒரு ஸ்மார்ட் ரெடியாக வச்சிருக்கிறேன். நீ உட்கார், ஒரு நிமிஷம் வரேன். இவன் நான் உட்காரன்ட்டு போறா. இந்தாடி சாப்பிடு. ரெண்டு சிறப்புல அதிசயமா இருக்குது. சாப்பிட்றக்கெல்லாம் கொடுக்குறா. ஆமாடி சாப்பிடு. சாப்பிட்டுட்டு அப்புறமா மிச்ச வேலை என்னன்னு பார்த்துக்கலாம். எனக்கே பசிக்குது. கொஞ்சம் பிரேக் எடுத்தாதான் அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். அந்த கிழவிக்கு என்ன அது பாட்டுக்கு சொல்லிட்டு மாநாடு போடுற நாய் பேசல் போயிடுச்சு. கஷ்டப்பட்டு நம்ம தான் வேலை செய்கிறோம். நமக்கு அப்புறம் எனர்ஜி வேண்டாமா? இந்தா சாப்பிடு.
அதுவும் சரிதான் சின்ன புள்ள. இது என்ன பொரிக்குள்ள என்னமோ போட்டு கலக்கிருக்கிற? மசால் பொரியா? ஏ ஆமாடி, நீ ஃபோன் பண்ணிடல. சரி அப்போ பார்த்தேன், வெறும் பணியாக தான் இருந்ததா. சரி அதான் மசால் பொரி மாதிரி கொஞ்சம் செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். நல்லா இருக்கும். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிடு தான் பணியாரம் எடுத்துக்கிறீ. எடுத்துக்கிறேன். இது என்ன வெறும் பனியாரமா இருக்குது? சட்னி கிட்னி ஒண்ணும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நானும் போய் பார்த்தேன் கிச்சனுக்குள்ளே ஏதாவது சட்னி கிட்னி இருக்குமான்ட்டு. ஒன்றத்தையும் காணோம். ஏதாவது கிளவி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது வச்சிருக்குமான்னு பார்த்தேன். அங்கேயும் காணோம். சரி இதுதான் இருந்தது. சரி அதனால தான் தூக்கிட்டு வந்துட்டேன். நல்லா தாண்டி இருக்கு. சும்மா அப்படியே லைட்டாக சாப்பிடு. சரிடி திங்கறேன். தின்னதுக்கு அப்புறமா சாணி போடுன்னு நீ சொல்லிடாதடி. நீ தின்னா மட்டும் போதும். நீ எல்லாம் சாணியெல்லாம் போட வேண்டாம். ஏய் கேலி பண்ணிட்டு இருக்காத. பின்ன என்னடி, நீ சொல்கிறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன, நம்ம சாணி போட வேண்டாம், நீயும் போட வேண்டாம், நானும் போட வேண்டாம். இதான் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி சாணி பவுடர் இருக்குது. அதை மட்டும் நல்லா கரைச்சிட்டு இலை ஊற்றி விட்டு சீமாரி வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டுடலாம். எங்கள் அத்தை கேட்ட சாணி போட்டுன்னு சொல்லிடலாம். கலர் மட்டும் இருக்கும். எப்படி நம்ம ஐடியா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. உங்க அத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் அந்த கிளவி கேட்டு சமாளிச்சுக்கிறேன். அது இப்போ தாண்டி சாணி போட்டிருந்தா. போன வாரம் தான் நல்லா போட்டு வலிச்சு விட்டுக்குது. அந்த இதெல்லாம் இருக்குது. அதனால் ஒன்றும் பெருசாக தெரியாதே. சும்மா கொண்டு வந்து போட்டு கரைச்சி அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. வேலை ஜாஸ்தி. அந்த ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி அதை அப்படியே ஊற்றி சும்மா லைட்டை தொடச்சி விட்டுருல. அவ்வளோதான். சரி சின்னப்புள்ள, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.